ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்காக இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறது ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் எக்கச்சக்கமான ட்விஸ்ட் உள்ள ஒரு அழகான ஃபீல் குட் படம். த கிரேட் இந்தியன் ஃபேமிலின்னு 2023 ரிலீஸ் ஆன ஒரு ஹிந்தி படம் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்புறேன். மறக்காம இந்த படத்தை பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா படம் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லயும் சொல்லிட்டு போங்க. சரி, நம்ம கதைக்குள்ள போயிருவோமா? இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவன் ஒரு பாடகன், ஆனா சினிமா பாட்டு பாடுற பாடகன் இல்லங்க, பக்தி பாட்டு பாடக்கூடிய ஒரு பாடகன். அதுக்காக தான் இப்போ ஒரு ஸ்டேஜ்லயும் பெர்ஃபார்ம் பண்றதுக்காக வந்திருக்கான். வந்து பூஜையை போட்டு முடிச்சிட்டு எல்லாரும் முன்னாடி கையை காட்டுவான் பாருங்க. அந்த கூட்டமே அவனை பார்த்து ஆரவாரம் பண்ணும். அவனோட சொந்த ஊரான பல்ராம்பூர்ல நம்ம ஹீரோவும் அவனோட பாட்டும் எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட். அந்த ஊர்லயே நம்ம ஆளு ஒரு கிங் மாதிரி. சரி, இந்த பையன் இந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்கான், இதுக்கு பின்னாடி ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும் இல்லையா? அது என்னன்றதை நம்ம ஹீரோவே அவனோட வாய்ஸ் ஓவர்ல சொல்லுவான். இந்த கதை ஆரம்பிக்கிறது என்னமோ அவனோட ஸ்கூல் படிக்கிற காலத்துல தான். அப்போ அவனுக்கு பரமபதம் விளையாடுறதுனா ரொம்ப பிடிக்கும். ஃப்ரீ டைம்ல உட்காந்து எப்பவும் அதை தான் விளையாடிக்கிட்டு இருப்பான். அப்படி ஒரு நாள் விளையாடிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஸ்கூல்ல படிக்கிற ஒரு அழகான பொண்ணு, பேரு ஐஸ்வர்யா, அவ வந்து இந்த விளையாட்டு எனக்கும் ரொம்ப பிடிக்கும், நானும் உன் கூட வந்து சேர்ந்து விளையாடுமான்னு கேப்பா. அவ்வளவுதான், அவ அந்த வார்த்தையை சொன்னதும் நம்ம பயலுக்கு முகமெல்லாம் பல்லா இருக்கும். ஏன்னா இந்த ஐஸ்வர்யா தான் நம்ம ஹீரோவோட சின்ன வயசு கிரஷ். தினமும் காலையில ஸ்கூலுக்கு நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் சைக்கிள் ரிக்ஷால தான் வீட்ல இருந்து வருவாங்க. ஆனா இந்த பொண்ணு கார்ல வருவா. அந்த ஊர்ல இருக்க பெரிய வசதியானவரோட பொண்ணு. இவனும் நல்லா சிரிச்சுக்கிட்டே அந்த பொண்ணு கூட பரமபதமும் விளையாடுவாங்க. கேம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பொண்ணு சொல்லும், இன்னைக்கு எனக்கு பர்த்டே, அதனால எங்க வீட்ல ஒரு பார்ட்டி இருக்கு, நீ கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வரணும்னு இன்வைட்டும் பண்ணுது நம்ம ஹீரோவை. அவனுக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கும். என்னோட அப்பா ஒரு பெரிய பிசினஸ் மேனா இருக்காரு, உங்க அப்பா யாரு, உங்க அப்பா என்ன பண்றாரு நம்ம ஹீரோவை பார்த்து கேட்கும். ஆனா அவனால அதை சொல்லவே முடியாது, அமைதியா தான் இருப்பான். அப்பதான் நம்ம ஹீரோவோட அப்பாவோட இன்ட்ரோடக்ஷன். அவர் அந்த ஊர்ல இருக்க ஒரு பெரிய பண்டிதர். அப்போ அவரை நமக்கு காட்டுறாங்க. நதிக்கரையில ஏதோ ஒரு பூஜையை போட்டுக்கிட்டு இருக்காரு. இவர் பொதுவா இந்து முறைப்படி நல்லது கெட்டதுன்னு எல்லா விதமான சடங்கையும் பண்ணக்கூடியவர். அந்த ஊர்லயே ரொம்ப பெரிய பண்டிதர்னால இவருக்கு ரொம்ப டிமாண்டா. பெரிய பெரிய பணக்காரங்க எல்லாம் காசு கொடுத்து இவர்தான் வந்து பூஜை பண்ணணும், இவர்தான் வந்து பூஜை பண்ணணும்னு அடம் பிடிப்பாங்களாம். அந்த அளவுக்கு ரொம்ப நல்லவரும் கூட. ஊர்ல ஒரு நல்லவர் இருந்தா கெட்டவரும் இருப்பார் இல்லையா? அதே மாதிரி இன்னொருத்தர் இருக்காரு. அவர் தாங்க இந்த படத்தோட வில்லனே. அப்ப அவரை நமக்கு காட்டுவாங்க. அவர் இந்த சமய சடங்கு எல்லாத்தையும் காசுக்காக பண்றவரு. அவருக்கு சுத்தமா நம்ம ஹீரோவோட அப்பாவை பிடிக்காது. நம்ம ஹீரோவோட அப்பா தர்மன்னா அவரு துரியோதன் மாதிரி இருப்பாராம். எப்படியாவது எல்லா நேரத்திலையும் நம்ம ஹீரோவோட அப்பாவை ஜெயிக்கணும்னு போட்டி போடக்கூடிய ஒரு ஆள் தான் அந்த வில்லன். அவரும் ஒரு பெரிய பண்டிதர் தான். இதை எல்லாத்தையுமே அந்த பொண்ணு கேட்கும் போது நம்ம ஹீரோ யோசிச்சு பாப்பான். நமக்கும் வாய்ஸ் ஓவர்ல சொல்றான். ஆனா அந்த பொண்ணு கிட்ட அப்பாவை பத்தி எதுவும் சொல்லிக்கல. அடுத்து வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பார்த்தா வீட்டுல ஏதோ விசேஷம் போல பரபரப்பா எல்லாரும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவுக்கு அம்மா கிடையாது, சித்தப்பா அத்தைன்னு வீட்டுல நிறைய பேர் இருக்காங்க. ஒரு பெரிய குடும்பம் தான். நம்ம ஹீரோவுக்கு கூட பிறந்த ஒரு தங்கச்சியும் இருக்கா. சொல்ல போனா நம்ம ஹீரோவும் அந்த தங்கச்சியும் ட்வின்ஸ், ஒரே பிரசவத்துல பிறந்தவங்க. வீடு ஏன் இப்படி பரபரப்பா இருக்குன்னு நம்ம ஹீரோ கேட்கும் போது இன்னைக்குதான் இவனையும் ஒரு பண்டிதர் ஆக்குறதுக்கான அந்த ரிச்சுவலை பண்ண போறாங்களாம். இதை கேட்டது இவனுக்கு ஷாக்கு. ஏன்னா அந்த சடங்கு பண்றதுக்கு முதல்ல நம்ம ஹீரோவுக்கு மொட்டை அடிக்கணும். அட பாவிகளா, என் கிரஷான ஐஸ்வர்யா வேற பர்த்டே பார்ட்டிக்கு வர சொன்னாலே சாயங்காலம் மொட்டையை போட்டுட்டு நான் எப்படிடா அங்க போவேன்னு நம்ம ஹீரோ இதை கேட்டதும் ஷாக் ஆயிடுவான். முடியவே முடியாது, நான் மொட்டை போட்டுக்கவே மாட்டேன்னு அடம் பிடிச்சு நம்ம ஹீரோ வீடெல்லாம் சுத்திக்கிட்டு இருப்பான். இவனை எப்படியாவது கையும் களவுமா பிடிச்சு மொட்டை போடணும்னு குடும்பம் மொத்தமா வரட்டிக்கிட்டு இருப்பாங்க வீட்டுக்குள்ள. எப்படியாவது வீட்டை விட்டு தப்பிச்சு ஓடிடலான்னு நம்ம ஹீரோ வெளியே வரும்போது கரெக்டா இவங்க அப்பாவும் மாமாவும் வந்துருவாங்க. என்ன இங்க பிரச்சனைன்னு அப்பா விசாரிச்சா, சடங்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பையன் மொட்டை போட்டுக்க மாட்டேங்கிறான்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அப்ப மொட்டை போட வந்தவர் சொல்றாரு, இதுக்கு முன்னாடி அந்த வில்லன் பண்டிதர் இருக்காரு இல்லையா, அவருக்கும் ஒரு பையன் இருக்கான், அவனும் இப்படிதான் அடம் முடிச்சானா. அவங்க அப்பா ஓங்கி ஒரு அறை விட்டாருங்க, அப்புறம் பேசாம வந்து மொட்டை போட்டுக்கிட்டான். அதே மாதிரி நீங்களும் உங்க பையனை ஓங்கி ஒரு அறை விடுங்கன்னு சொல்லுவாரு. ஆனா நம்ம ஹீரோவோட அப்பா அப்படிப்பட்டவர் இல்ல, அவர் ஒரு தர்மர் மாதிரின்னு சொன்ன இல்லையா. சீச்சி, என் வீட்டுல எல்லாம் அப்படிலாம் பண்ண மாட்டோம், எனக்கும் என் வீட்டுக்கும் ஒரு கொள்கை இருக்குன்னு சொல்லுவாரு. அது என்னன்னா டெமோக்ரஸியா. இவங்க வீட்ல இந்த மாதிரி பிரச்சனை வரும்போதும் சிக்கல் வரும்போதும் எல்லாரும் ஜனநாயக முறைப்படி ஓட்டு போட்டுதான் முடிவெடுப்பாங்க. அதுக்காக ஓட்டு பெட்டி வருது, எல்லாரும் நெயில் பாலிஷை வச்சு கையில கோடெல்லாம் போட்டு நம்ம ஹீரோவுக்கு மொட்டை போடலாமா போடக்கூடாதான்னு ஓட்டெல்லாம் வேற போடுறாங்க. ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணா நம்ம ஹீரோவுக்கு தலையில இடியை இறக்குன மாதிரி இருக்கும். சொல்லி வச்ச மாதிரி வீட்டுல இருக்க எல்லா பையலும் நம்ம ஹீரோவுக்கு மொட்டை போடணும்னு ஓட்டு போட்டு வச்சிருக்காங்க. வேற வழி இல்லாம நம்ம ஹீரோவுக்கு மொட்டையும் போட்டுறாங்க. அவனை பண்டிதர் ஆக்குற அந்த சடங்கும் நல்லபடியா முடிஞ்சிருது. அதை முடிச்ச கையோட அன்னைக்கு சாயங்காலமே ஒரு வீட்ல பூஜை இருக்கான், அதுக்கு நீயும் வந்து ஆகணும்னு சொல்லி அப்பாவும் மாமாவும் கூட்டிட்டு போறாங்க. இந்த மொட்டையோட எப்படி இவன் அந்த கிரஷோட பர்த்டே பார்ட்டிக்கு போவான், அதனால வேற வழியே இல்லைன்னு சொல்லி ஒரு தொப்பிய மாட்டிக்கிட்டு மாமா கூட அந்த சடங்கு நடக்கிற வீட்டுக்கு தான் போறான். அங்க போனா அது ஒரு பெரிய பங்களாங்க. உள்ள போய் பார்த்தா அப்பா பூஜை போட்டுக்கிட்டு இருக்காரு. அடுத்து ஹீரோவையும் போய் அங்க நிக்க சொல்லுவாங்க. இவன் சோகமா நின்னுக்கிட்டு இருப்பான். டேய், பூஜை போடும்போது சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க கூடாது, சட்டையை கலட்டுன்னு மாமா சட்டையை கலட்ட முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அப்பதான் ஹீரோவோட அப்பா வாயில இருந்து ஒரு வார்த்தை வரும், குழந்தை ஐஸ்வர்யா 100 வருஷத்துக்கு நல்லா இருக்கணும்
இருக்கணும்னு இப்படி சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு அவர் ஒரு பக்கம் பூஜையை போடுறாரு. என்னடா ஐஸ்வர்யா கீஸ்வர்யான்னு பேசுறாங்கன்னு பார்த்தா அது அவளோட வீடு. அவ பர்த்டேக்காக தான் அங்க பூஜையை போட்டுட்டு இருக்காங்க. அட பாவிகளா, மொட்டையோட யார பார்க்க கூடாதுன்னு நினைச்சோன்னா அவ வீட்டுக்கே நீ கூட்டிட்டு வந்திருக்கீங்களேடா, நான் என்னடா பண்ணுவேன் அவன் திருன்னு முடிச்சுக்கிட்டு இருப்பான். அதுக்குள்ள மாமா சட்டையெல்லாம் கலட்டி விட்டுருவாரு. கரெக்டா அந்த ஐஸ்வர்யா பொண்ணு வந்து நம்ம ஹீரோவை மொட்டையோட பாத்துரும். அவனுக்கு ரொம்ப சங்கடமா போயிரும். அந்த ஐஸ்வர்யோட அப்பா ரொம்ப மத நம்பிக்கை உள்ளவரா. அதனால எந்நேரம் பார்த்தாலும் வீட்டுல நம்ம ஹீரோவோட அப்பா வச்சு ஒரு பூஜையை போட்டுக்கிட்டே இருப்பாராம். இவங்களுக்கு மத்தியில நிக்கிறதுக்கு நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப சங்கடமா போயிருங்க. கடவுளே எப்படியாவது என்னை காப்பாத்து, இந்த குடும்பத்துக்கிட்ட இருந்து என்னை காப்பாத்துன்னு அவன் கடவுளை நோக்கி ரொம்ப ஆத்மார்த்தமா வேண்ட ஆரம்பிச்சிருவான். அவனோட வேண்டுதல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகி மனசுக்குள்ள இருந்து ஒரு பாட்டா வெளிவந்துரும். அவ்வளவு பேருக்கு முன்னாடி அந்த பணக்கார வீட்டுல நம்ம ஹீரோ திடீர்னு பாட ஆரம்பிச்சிருவான். அந்த பாட்டை கேட்டு எல்லாரும் மெய்மறந்து போயிடுவாங்க. ஐஸ்வர்யோட அப்பா அந்த பெரிய பணக்காரர் இருக்காருலே, அவரெல்லாம் ஓடி வந்து காசை எடுத்துறான் திருஷ்டி சுத்திக்கிட்டு இருப்பாரு ஹீரோவுக்கு. ஏங்க இது குழந்தை இல்லங்க, இது தெய்வம்னு எல்லாரும் புகழ்வாங்க ஹீரோவை பார்த்து. அப்பாவும் மாமாவும் அப்படியே நம்ம ஹீரோ பாடுறத பார்த்து விதிச்சு போயிருப்பாங்க. நம்ம மகனுக்குள்ள இவ்ளோ பக்தியான அப்பா அந்த பாட்டை கேட்டு ரொம்ப பூரிச்சு போயிடுவாரு. அன்னைக்கு பாட ஆரம்பிச்சவன் தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பக்தி பாட்டு பஜனை பாட்டுன்னு பாடி பாடி இன்னைக்கு நியூ ஜெனரேஷனுக்கு பிடிக்கிற மாதிரி பக்தி பாட்டை எல்லாத்தையும் ஸ்டேஜ்ல நின்று பெர்ஃபார்ம் பண்ணி எல்லாரையும் சந்தோஷத்துல ஆட வச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவோட இந்த திறமையால அவன் குடும்பத்துக்கு பேரும் புகழும் கிடைச்சிருச்சு. ஆனாலும் அந்த வில்லன் பண்டிதர் இருக்கார் இல்லையா, அவருக்கும் அவனோட மகனுக்கும் ரொம்ப போராம நம்ம ஹீரோவை பார்த்து. நம்ம ஹீரோவும் ஒரு டீனேஜ் பையன் தானே, அவன் என்னதான் இப்படி ஸ்டேஜ்ல ஏறி பக்தி பாட்டெல்லாம் பாடினா கூட அவனுக்கும் பொண்ணுங்க கிட்ட பேசணும், பழகணும், லவ் பண்ணணும் நிறைய ஆசையெல்லாம் இருக்கு. ஆனா எந்த பொண்ணு இவன் கிட்ட வந்து ஒரு செல்ஃபி கூட எடுத்துக்காதுங்க. எல்லாம் பக்தியோட கால்ல விழுந்து ஆசீர்வாதம் தான் வாங்கிட்டு போறாங்க. அதை நினைச்சாதான் நம்ம பையலுக்கு கொஞ்சம் வருத்தம். ஆனா நம்ம ஹீரோவுக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்க. இவன் ஒரு நேரம் பக்தி மயமா இருந்தா கூட இன்னொரு நேரம் அவங்க கூட ரொம்ப ஜாலியா இருப்பான். அப்படியே ஒரு நேரம் அவன் பட்ட விட்டுக்கிட்டு இருக்கும்போது அதுல ஒருத்தர் ரொம்ப டென்ஷனா வருவான். என்னடா என்னாச்சுன்னு கேட்டா அந்த ஃப்ரெண்டுக்காரே ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணிக்கிட்டு இருக்கானா ஒன் சைடா. தினமும் அந்த பொண்ணை ஹெல்மெட் போட்ட ஒருத்தன் வந்து பிக்கப் பண்ணி எங்கேயோ போய் டிராப் பண்றான் என் கண்ணு முன்னாடியே. அதை பார்க்க எனக்கு கொலை காண்டா இருக்குன்னு நம்ம ஹீரோ கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருப்பா. ஃப்ரெண்டுக்காரனுக்கு ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்சது நம்ம ஹீரோவும் வேகமா பைக் எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணை பாக்குறதுக்காக அங்க போனா அந்த பொண்ணு ஹெல்மெட் போட்டிருக்கா. தினமும் அவளை ஒருத்தன் பிக்கப் பண்றான் இல்லையா, அவனும் ஹெல்மெட் போட்டிருக்கான். 2 பேரும் யாருன்னே இவங்களுக்கு தெரியல. ஆனாலும் அவங்கள ஃபாலோ பண்ணி போவாங்க. ஆனா அந்த பொண்ணு போறதோ லக்ஷ்மண் பாக்னு சொல்லக்கூடிய ஒரு முஸ்லிம் ஏரியாக்குள்ள. அந்த ஏரியாவை பார்த்தது இவங்க பிரேக்கப் போட்டு வண்டி நிப்பாட்டிடுவாங்க. இது அந்த சிட்டியோட முஸ்லிம்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி. பொதுவா அந்த சிட்டில இருக்க இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் பெரிய பிரச்சனை இருக்கு காலங்காலமா. இவங்க ஏரியாக்குள்ள அவங்க போக கூடாது, அவங்க ஏரியாக்குள்ள இவங்க போக கூடாதுன்ற மாதிரி ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த ஏரியாக்குள்ள ஒரு பொண்ணு போகுது, மேபி அது முஸ்லிமா கூட இருக்கலாம். அந்த பொண்ணையாடா லவ் பண்றன்ற மாதிரி ஹீரோ ஃப்ரெண்டுக்காரனை பாப்பான். அவன் முகமே அப்படியே வாடி போயிரும். சரி விடு, உனக்காக நான் எதுவும் செய்வேன்னு சொல்லிட்டு அவன் வேகமா அந்த ஏரியாக்குள்ளயும் பயம் இல்லாம வண்டியை விட்டுருவாங்க. வண்டியை விட்டு தேடி போனா அந்த பொண்ணு அங்க இருக்க மாட்டா. ஆனா அவளை ஒருத்தன் பிக்கப் பண்ணி டிராப் பண்றான் இல்லையா, அவன் அங்க இருப்பான். அவனை புடிச்சு நாங்க ஏதோ ஸ்குவாட்ல இருந்து வர்றோம், அது வரோம், ஐடி கார்டை காட்டுன்னு சொல்லி அடி நடிப்பாங்க. அவனும் பயந்து போய் என்னோட ஐடி கார்டை காட்டுறேன்னு சொல்லி வண்டிக்குள்ள இருந்து எடுக்க போவான். ஆனா சைக்கிள் கேப்ல அந்த பையன் பைக் எடுத்து தப்பிச்சு ஓடிடுறான். நம்ம ஹீரோவாலையும் அவங்க ஃப்ரெண்ட்ஸாலையும் அந்த பொண்ணை பத்தியோ பிக்கப் டிராப் பண்ண அந்த பையனை பத்தியோ எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது கடைசி வரைக்கும். சரி வாங்கடா நம்ம போலான்னு சொல்லி ஹீரோ கிளம்பும் போது பார்த்தா அங்க ஏதோ ஒரு பை கிடைக்கும். அதை எடுத்து அதுக்குள்ள ஏதோ கிளிகிளிப்ப மாதிரி ஒரு பொருள் இருக்கு. வந்ததுக்கு இதுதான் கிடைச்சிச்சுன்னு நம்ம கேங் போகும்போது பின்னாடி இருந்து எக்ஸ்கியூஸ் மீன்னு ஒரு சத்தம் கேட்கும். இவன் திரும்பி பார்த்து அப்படியே ஸ்டன் ஆகி போயிடுவான். ஏன்னா அந்த பொண்ணு அவ்வளவு அழகா இருக்கும். அவதான் நம்ம படத்தோட ஹீரோயின். அவளை பார்த்து மெர்சல் ஆகி நம்ம ஹீரோ நிக்கும் போது அவ கொஞ்சம் நல்லபடியா இவங்கிட்ட பேசிக்கிட்டே வந்து டக்குன்னு இவனோட கண்ணுல பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சு விட்டுருவா. கூட இருந்த ஃப்ரெண்டுங்க கண்ணுல கூட பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சு விட்டுருவா. இப்ப 3 பேரையும் அடிச்சு அவ உட்கார வச்சிருக்கா. என்னடா என் ஃப்ரெண்ட போட்டு கலாய்க்கிறீங்க, அடிக்கிறீங்க, நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன், பின்னாடியே ஃபாலோ பண்ணி வரீங்க, யாரா நீங்களான்னு சொல்லி செம்ம டோஸ் விட்டுட்டு இருப்பா. அவளை பார்த்து இவங்க 3 பேரும் மிரண்டு போயிடுவாங்க. அப்ப அவளுக்கு கால் வரும், ஏதோ ப்ரோக்ராமுக்கு லேட் ஆச்சு, ஆள் குறையுது, எப்ப வருவேன்னு. அவளும் இந்த வந்துடுறேன்னு போனை கட் பண்ணிட்டு, இத பாருங்க நான் சொல்றதெல்லாம் கேட்கணும், இல்லேன்னு வச்சுக்கோ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்னு மிரட்டுவா 3 பேத்தையும். அந்த ஃப்ரெண்டுக்காரனுக்கும் இவ கூட இன்னும் கொஞ்ச நேரம் சுத்திக்கிட்டே இருந்தா நல்லா இருக்கும்னு தோணும். அதனால நீங்க என்ன சொல்றீங்களோ அதை அப்படியே கேட்கறோம்னு வளைஞ்சுக்கிட்டு இருப்பான். அப்புறம் இவங்க 3 பேரையும் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போவா. அங்க பார்த்தா ஒரு வெட்டிங் பார்ட்டி ரொம்ப பிரம்மாண்டமா நடந்துகிட்டு இருக்கு. போங்கடா போய் நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கோங்க, ஸ்டேஜ்ல வந்து நின்று இந்த கிளிகளை போய் ஆட்டி கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி நடிங்கன்னு சொல்லிடுவா. சரின்னு இவங்களும் போய் கெட்டப் எல்லாம் போட்டுட்டு வருவாங்க. பார்த்தா அங்க யாரும் வந்து பாட போறாங்கன்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. யாரான்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். அவ பொதுவா இந்த மாதிரி செலிப்ரேஷன்ல பாடக்கூடிய ஒரு பெரிய சிங்கருங்க. அவ வந்து சூப்பரா பாடுவா. நம்ம பையன சிங்கர் தானே, அவ பாடுறத கேட்டுட்டு இவன் சும்மா இருப்பானா? இவன் பங்குக்கு மைக்க புடிச்சு ஏதேதோ பாட ஆரம்பிச்சுவான் அவ கூட சேர்ந்து. அவ ஆனா அதை கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்கவே மாட்டா. இவங்க 2 பேரும் சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்றது அங்க இருக்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சு போயிடும். அப்புறம் ஆட்டம் பாட்டம் கூத்துன்னு எல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கும். அப்புறம் அந்த கச்சேரி எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுக்கு அப்புறம் முதல் தடவையா இப்பதான் சுத்தி இருக்க பொண்ணுங்க எல்லாம் வந்து நம்ம ஹீரோ கிட்ட ஆசீர்வாதம்
வாங்காம செல்ஃபி எடுத்துப்பாங்க. அது அவனுக்கு ரொம்ப பிடிச்சு போயிரும். அந்த ப்ரோகிராம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட ரொம்ப கடுகடுப்பா தான் பேசிக்கிட்டு இருப்பா. ஆனாலும் அவளை எப்படியாவது சமாதானப்படுத்தணும்ன்றதுக்காக அவளை ஒன் சைடா ஒரு ஃப்ரெண்டுகார லவ் பண்ணுவான் இல்லையா, அவன் தான் வந்து உங்க மனசை குளிர வைக்க நாங்க அடுத்து என்ன பண்ணணும்னு கேட்பான். அடுத்தும் அவ ஒரு கண்டிஷன் போடுவா. அது என்னன்னா, இவங்க அடிச்சாங்கல்ல ஒரு பையன், அவன் கிட்ட போய் அவன் வீட்லயே மன்னிப்பு கேட்கணுமாமா. ஹீரோவுக்கும் ஹீரோயினை ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனால வேற வழி இல்லாம அவ சொல்ற எல்லாத்தையுமே செய்வாங்க இவங்க 3 பேரும். இவங்க அடிச்சது என்னமோ ஒரு முஸ்லீம் பையனா, அவனோட பேர் அப்துல். அவனோட வீடு அந்த முஸ்லீம் ஏரியாக்குள்ள தான் இருக்கு. இது வரைக்கும் இவங்க ஒரு முஸ்லீம் வீட்டுக்கு போனதே இல்ல. ஏன்னா இவங்க எல்லாருமே ஹிந்து பசங்க. ஹீரோயினுக்காக வேற வழி இல்லாம அந்த ஏரியாக்குள்ள அவன் வீட்டுக்கும் போயிருவாங்க. அவன் இவங்க 3 பேரையும் பார்த்து ஷாக் ஆகி மறுபடியும் அடிக்கதான் வந்திருக்காங்களோன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா அப்படிலாம் இல்ல, சாரி கேட்க தான் வந்தோம்னு சொல்லி அவன் கிட்ட சாரி எல்லாம் கேட்டு நல்லபடியா பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப உள்ள இருந்து அவன் அண்ணங்காரன் வருவான். ஏன் வெளியவே நின்று பேசிட்டு இருக்கீங்க, உள்ள வாங்கன்னு கூப்பிடுவான். ஆனா இவங்க யாரும் வீட்டுக்குள்ள போக மாட்டாங்க. அது முஸ்லீம் ஏரியாவா இருக்கிறதுனால எப்படியாவது வேகமா இங்க இருந்து கலண்டு ஓடணும்னு தான் இவங்க 3 பேரும் பாத்துட்டு இருப்பாங்க. ஆனா அதுக்குள்ள அந்த அப்துலோட அம்மா வந்து, என்னப்பா ஒரு டீ காஃபி கூட குடிக்காம போறீங்க, வாங்க ஏதாவது சாப்பிட்டு தான் போகணும்னு சொல்லி கம்பல் பண்ணி உள்ள கூட்டிட்டு போய் டீ காஃபி எல்லாம் போட்டு கொடுப்பாங்க. முதல் தடவை நம்ம ஹீரோ இப்பதான் ஒரு முஸ்லீம் வீட்டுல சாப்பிடுறான். எல்லாரும் நல்லா பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த அப்துலோட அண்ணன், ஏன் நீ அந்த பெரிய பண்டிதரோட பையன் தானேன்னு நம்ம ஹீரோவை பார்த்து கேட்டுருவான். இவனும் இல்லைன்ற மாதிரி சமாளிச்சு பாப்பான். ஆனா முடியாது, வேற வழி இல்லாம ஆமா அப்படின்னு சொல்லிடுவான். எங்க அப்பாவை எப்படி உனக்கு தெரியும்னு கேட்டா, இவங்க அப்பா எப்பவுமே இந்த ராம நாடகம் எல்லாம் போடுறதுண்டா, அதையெல்லாம் அரேஞ்ச் பண்ணுவாராம். அதுல நான் தான் கும்பகர்ணனா வேஷம் எல்லாம் போடுவேன், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா இந்த வருஷம் தான் என்னால போட முடியலன்னு அவன் வருத்தமா சொல்லிக்கிட்டு இருப்பான். ஏன்னா இந்த வருஷம் அந்த நாடகம் போடக்கூடிய அந்த கான்ட்ராக்ட் நம்ம வில்லன் பண்டிதர் கிட்ட போயிடுச்சாமா. அவங்க முஸ்லீம் எல்லாம் இங்க வந்து நடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்களாம். அதான் அந்த பையன் சோகமா சொல்லிக்கிட்டு இருப்பான். சரின்னு அவங்க வீட்டுல எல்லாரும் கூட நல்லா ஃப்ரெண்ட்லியா பேசி பழகிட்டு ரொம்ப ஜாலியா நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. அந்த நாள் ஃபுல்லா அவனுக்கு ரொம்பவே ஜாலியா இருக்கும். மறுநாள் காலையில ஹீரோயினை தான் முதல் வேலையா பார்க்க போவான். அவ சொன்னபடி சாரி எல்லாம் போய் கேட்டுட்டு வரலாம் சொல்லிக்கிட்டு இருப்பான். அவனா இப்பவும் ஒரு மாதிரி கடுகடுப்பா தான் பேசிக்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோ கிட்ட. இவனும் எல்லா பசங்க மாதிரியும் நம்ம கிட்ட வலிறான் போல, லவ் பண்றேன்னு சொல்லுவான் போலன்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது, இல்ல இல்ல அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன், நானும் ஒரு பாடகன் தான், நீயும் நல்லாவே பாடுற, உன்ன மாதிரி ஒரு பொண்ணை சொல்ல போனா இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே கிடையாது, ஏன்னா நீ ரொம்ப போல்டா இருக்க, அதனாலதான் உன்கிட்ட பழகலான்னு வந்தேன்னு நம்ம ஹீரோவும் கடுப்புல பேசிடுவான். அப்புறம் அவ சரி சரி நான் தான் தப்பா நினைச்சிட்டேன் போல, நம்ம 2 பேரும் நல்லா ஃப்ரெண்ட்லியா பழகலாம் அப்படின்ற மாதிரி 2 பேரும் ஓரளவுக்கு சமாதானம் ஆயிடுவாங்க. ஆனா நம்ம ஹீரோ வரதுக்கு முன்னாடி ஒரு ரோஸை வாங்கிட்டு தான் வந்திருப்பான். ரோஸையும் எடுத்து நீட்டுவான். அவளுக்கு தெரியும் இந்த பையன் மனசுல ஏதோ ஒண்ணு இருக்குன்னு. ஆனா அவளும் அத ஃப்ரெண்ட்ஷிப்போட அடையாளமா இப்போதைக்கு வாங்கிக்கிறா. ஹீரோயினோட ஃப்ரெண்டான சந்தோஷத்துல நம்ம ஹீரோ வீட்டுக்கு போனா அங்க ஒரே கலவரமா இருக்கும். அப்பா வேக வேகமா எங்கேயோ கிளம்பிட்டு இருக்காரு மாமாவை கூட்டிக்கிட்டு. ஹீரோவும் தங்கச்சியும் கூட கூடவே போவாங்க. ஆனா என்ன பிரச்சனைன்னு ஒண்ணும் புரியல. ஏதோ வீட்டோட மான மரியாதையை காப்பாத்தணும்னு அப்பா சொல்லிட்டு இருக்காரு. அப்ப போற வழியில தங்கச்சி கிட்ட பிரச்சனையை கேட்டா, பிரச்சனை நடக்கிற இடம் அந்த ஊரோட பெரிய பணக்காரர் இருக்காரு இல்லையா, அவரோட வீட்டுல தானே அவ சொல்லுவா. அந்த பணக்காரரோட பொண்ணு ஐஸ்வர்யா இருக்கா இல்லையா, அதாங்க நம்ம ஹீரோவோட சின்ன வயசு கிரஷ். அவளுக்கு இப்போ கல்யாணம் நிச்சயமாயிருக்கான். அதுக்கு ஒரு நல்ல முகூர்த்த தேதிய நம்ம ஹீரோவோட அப்பா தான் குறிச்சு கொடுத்திருக்காரு. ஆனா மாப்பிள்ளை வீட்டுல இருந்து அந்த தேதி வேண்டாம், வேற ஒரு தேதியில கல்யாணத்தை வைக்கலான்னு இப்ப கலவரம் பண்றாங்களாம். நான் குறிச்ச தேதியை எப்படி மாத்தலாம் தான் இப்போ கோவமா ஹீரோவோட அப்பா கிளம்பி போயிட்டு இருக்காரு. இந்த பிரச்சனைக்கு யார் காரணம்னா வில்லன் பண்டிதர் தான். ஏன்னா அவர் தான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட போய், இந்த தேதி வேணாம், இந்த தேதி ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்கு, அதை விட இன்னும் சீக்கிரமாவே கல்யாணத்தை முடிக்கிற மாதிரி நான் ஒரு நல்ல தேதியை குறிச்சு தரேன்னு அவர் ஒரு தேதியை குறிச்சு கொடுத்திருக்காரு. இப்போ நம்ம ஹீரோவோட அப்பாவுக்கும் அந்த வில்லன் பண்டிதருக்கும் அந்த இடத்துல போரே நடக்க போகுது. எல்லாருமே அந்த பணக்காரரோட வீட்டுல அசம்பிள் ஆயிருவாங்க. ஹீரோவோட அப்பாவும் அவர் குடிச்ச தேதியோட அந்த நன்மை எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. வில்லன் பண்டிதரும் அவர் குடிச்ச தேதியை சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. வில்லன் பண்டிதர் குறிச்ச தேதியில எக்கச்சக்க குழப்படி இருக்கான். அதுல உள்ள குளறுபடிகள் எல்லாம் எப்படி சரி பண்றதுன்னு நம்ம ஹீரோவோட அப்பா கேட்டா, அந்த ஆள் அதுக்கு ஒவ்வொரு பரிகாரமா சொல்லிக்கிட்டு இருப்பாரு. கல்யாண பொண்ணு 4 மாசத்துக்கு விரதம் இருந்தா இது சரியாயிரும், 4 பசுக்களை தானமா கொடுத்தா சரியாயிரும்னு அப்படி இப்படின்னு ஏதேதோ சொல்றாரு. அவர் குடிச்ச தேதி ரொம்ப சீக்கிரமா வரப்போறதுனால சீக்கிரமா கல்யாணம் முடிஞ்சிரும்னு மாப்பிளைக்கும் பொண்ணுக்கும் கூட ரொம்ப சந்தோஷம் தான். அப்பதான் நம்ம ஹீரோ அவனோட வாய்ஸ் ஓவர்ல இன்னொரு உண்மையை ரிவீல் பண்ணுவான். இந்த பிரச்சனையோட ஆரம்பம் எங்கன்னா, நம்ம ஹீரோவோட அப்பா இருக்காருல்ல, அவர் எப்பவுமே வருஷா வருஷம் ஒரு புனித யாத்திரைக்கு போவாராம். இவர் குடிச்சு கொடுத்த அந்த கல்யாண தேதி அந்த புனித யாத்திரை முடிஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு வரப்போகுது. ஏன்னா இவ யாத்திரை எல்லாம் முடிச்சிட்டு வந்து அந்த கல்யாணத்துக்கான அந்த சடங்கை எல்லாம் பண்ண போறாரு. அதுல இவங்களுக்கு நிறைய காசும் கிடைக்க போகுதுதான். ஆனா இப்போ இந்த வில்லன் பண்டிதர் குறிச்சு கொடுத்திருக்காரு, அந்த தேதி நம்ம ஹீரோவோட அப்பா புனித யாத்திரை போற அந்த நாள். அவருக்கு நல்லா தெரியும் அந்த யாத்திரையை இவர் கேன்சல் பண்ண மாட்டாருன்னு. அதனால அந்த கல்யாணத்துக்கான சடங்கு சம்பிரதாயம் பண்ற கான்ட்ராக்ட் நமக்கு வந்துரும். சோ நம்ம எக்கச்சக்க பணம் சம்பாதிச்சிடலான்னு வில்லன் பண்டிதர் ஒரு கணக்க போட்டிருக்காரு. இப்போ ஹீரோவோட அப்பா யாத்திரைக்கு போக போறாரா, இல்ல யாத்திரையை கேன்சல் பண்ணிட்டு இந்த கல்யாணத்தை நடத்த போறாருன்றதா இங்க பெரிய ட்விஸ்டே. அப்பா என்ன பண்ண போறாரு, என்ன சொல்ல போறாருன்னு நம்ம கூட்டம் அப்படியே அப்பாவையே பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்பா அவரு ரொம்ப நிதானமா எல்லாரும் முன்னாடியும் பேச ஆரம்பிப்பாரு.
இருப்பாருங்க. சரிங்க, நீங்க அவர் குறிச்சு கொடுத்த அந்த தேதியிலே கல்யாணத்தை வச்சுக்கோங்கன்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள பார்த்து சொல்லிட்டாரு. என்னால என்னோட புனித யாத்திரையெல்லாம் கேன்சல் பண்ண முடியாது. நான் யாத்திரைக்கு போறேன்னு சொல்லிட்டாரு. இத கேட்டதும் ஹீரோவுக்கும் அவனோட குடும்பத்துக்கும் ஷாக்கு. அந்த இடத்துல தான் ஹீரோவோட அப்பா ஒரு ட்விஸ்ட் கொடுப்பாரு. அது என்னன்னா, அவங்க குறிச்சு கொடுத்த தேதியில கல்யாணம் வச்சா நிறைய பரிகாரம் பண்ண வேண்டியது இருக்கும் இல்லையா? கல்யாணம் முடிச்ச கையோட அந்த கப்பிள்ஸ் 2 பேரும் சுவிட்சர்லாந்துக்கு ஹனிமூன் போக போறாங்களாம். அப்ப ஹனிமூன்லயே போய் நீ நான்வெஜ் எதுவும் சாப்பிடாம ஏதாவது நல்ல இந்தியன் ஹோட்டலா பார்த்து வெஜிடேரியனா சாப்பிட்டு விரதம் இருந்துக்கமா. தினமும் சேலை மட்டும் தான் கட்டணும் நம்மளோட கல்ச்சர் படி. அது மட்டும் இல்லாம ஏதாவது ஒரு நதியில போய் நீராடி பூஜை எல்லாம் பண்ணணும் பொண்ணு மாப்பிளையும். அங்க போய் அந்த நாட்டோட பசுக்களை வாங்கி அங்கேயே கூட தானமும் பண்ணிருங்கன்னு சொல்றாரு. இதையெல்லாம் கேட்க கேட்க அந்த கப்பிள்ஸ் 2 பேரும் முழிக்க ஆரம்பிப்பாங்க. என்னடா இது, நாங்க 2 பேரும் ஹனிமூன் போறோமா இல்ல நாங்க எங்கேயாவது யாத்திரை போறோமா, என்னென்னமோ செய்ய சொல்றாங்களேன்னு. இதுக்கெல்லாம் ஓகேனா நீங்க எதிர்த்தரப்பு குறிச்சு கொடுத்து அந்த தேதியிலே கல்யாணத்தை வச்சுக்கோங்கன்னு சொல்லிடுவாரு கட் அண்ட் ரைட்டா. இதை கேட்டதும் எல்லாரும் நடுங்கி போயிருவாங்க. ஏன்னா இதுல இவ்ளோ ப்ராசஸ் இருக்குன்னு அவங்களுக்கு இப்பதான் புரியுது. இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம் பரவாயில்ல இருக்கட்டும், எந்த ஒரு பரிகாரமும் பண்ணாம நீங்க குறிச்சு கொடுத்த தேதியிலே நாங்க கல்யாணத்தை வச்சுக்கிறோம்னு கடைசி அந்த 2 பணக்காரங்களும் சொல்லிடுவாங்க. நீங்க நல்லபடியா யாத்திரை போயிட்டு வாங்க, நீங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறமாவே கல்யாணத்தை வச்சுக்கலாம். அந்த மொத்த கான்ட்ராக்டையும் நம்ம ஹீரோவோட குடும்பத்துக்கே கொடுத்தது மட்டும் இல்லாம கல்யாணத்துக்கு முதல் நாள் நம்ம ஹீரோ அந்த இடத்துல பாடணும்னு வேற புதுசா ஒரு கான்ட்ராக்டையும் அவனுக்கு கொடுப்பாங்க. இதனால நம்ம ஹீரோவோட குடும்பத்துக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த வில்லன் பண்டிதர் மொக்க வாங்கி நிப்பாரு அந்த இடத்துல. நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே நினைச்சுப்பான், அப்பா ஒரு ஹீரோ அப்படின்னு. அடுத்து அப்பா யாத்திரை போற அந்த நாளும் வந்துரும். அவரை வழி அனுப்புறதுக்காக குடும்பமே போய் ட்ரெயின்ல உட்காந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு வழி அனுப்பிட்டு வந்துருவாங்க. அப்ப கடைசியா அப்பாவை ஒரு தடவை கட்டி பிடிச்சுக்கணும் நம்ம ஹீரோவுக்கு தோணும், அப்பாவுக்கும் தோணும். ஆனா அவங்க 2 பேரும் அத கடைசி வரையும் பண்ண மாட்டாங்க. 2 பேருக்குமே ஒரு மாதிரி சங்கடமா இருக்கும். சரின்னு வீட்டுக்கு வந்துரும் மொத்த குடும்பமும். ஆனா ஏற்கனவே ஒருத்தர் வந்து வீட்டுல வெயிட் பண்ணிட்டு இருப்பாருங்க. என்னங்க என்ன உங்களுக்கு ஏதாவது சடங்கு சம்பிரதாயம் பண்ணணுமான்னு மாமா கேட்டா, இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க, எங்க அப்பா காலையில தான் இறந்து போனாரு. அவரு ஹீரோவோட அப்பா கிட்ட ஏதோ ஒரு லெட்டர் கொடுக்க சொன்னாரா சாகுறதுக்கு முன்னாடி. ஏற்கனவே ஹீரோவோட அப்பாவுக்கு ஒரு 10 லெட்டருக்கு மேல போட்டிருக்காரா, ஆனா எந்த ரிப்ளையும் வரலையா. அதனாலதான் ஒரு லெட்டரை கைப்பட எழுதி நான் இறந்ததுக்கு அப்புறம் போய் அவங்க வீட்லயே அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துருன்னு சொன்னாருன்னு சொல்லுவாரு. ஆனா எங்க அப்பா புனித யாத்திரை போயிட்டாரு, வரதுக்கு நாள் ஆகும்னு மத்த எல்லாரும் சொல்லுவாங்க. வந்தவரும் ஹீரோ கிட்ட அந்த லெட்டரை கொடுத்துட்டு கிளம்பி போயிடுவாருங்க. ஹீரோ அப்புறம் அந்த லெட்டரை பிரிச்சு பாப்பான். அதுல என்ன எழுதி இருக்குன்னா, இந்த லெட்டரை ஒருத்தர் கொண்டு வந்து கொடுத்தாரு இல்லையா, அவரோட அப்பா தான் மன்னிப்பு கேட்டு நம்ம ஹீரோவோட அப்பாவுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருப்பாரு. எதுக்காக மன்னிப்பு கேட்கிறாருன்னா, அவர் அந்த ஊரோட ஹாஸ்பிட்டல்ல 25 வருஷத்துக்கு முன்னாடி வேலை பார்த்தாராம். பர்த் சர்டிபிகேட், டெத் சர்டிபிகேட்னு அதெல்லாத்தையும் எழுதக்கூடிய ஒரு வேலை. அப்போ 7ஆம் தேதி டிசம்பர் மாசம் அந்த ஹாஸ்பிட்டல்ல உங்களுக்கு 2 குழந்தைங்க பிறந்தது, ஒரு ஆணும் பொண்ணும். அதுல அந்த ஆண் குழந்தை உங்க குழந்தையே இல்லன்னு எழுதியிருக்காரு மனுஷன். இத கேட்டதும் நம்ம ஹீரோவுக்கு ஷாக்கு. ஆனா குடும்பம் பெருசா ஷாக் ஆகல. முகமுடி போட்ட வந்த ஒருத்தர் ஒரு ஆண் குழந்தைய காட்டி இந்த குழந்தையோட அப்பா பேரு எழுத வேண்டிய இடத்துல நம்ம ஹீரோவோட அப்பா பேரை எழுத சொன்னாராமா. அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைய உங்க மனைவி பக்கத்துலயும் போட்டுட்டாங்க. உண்மையிலேயே அன்னைக்கு உங்களுக்கு 2 குழந்தை பிறக்கல, உங்களுக்கு பிறந்தது ஒரு பெண் குழந்தை மட்டும்தான். நீங்க இத்தனை வருஷமா உங்க பையன் நினைச்சு வளர்த்துட்டு வந்த அந்த பையன் உங்க பையனே கிடையாதுன்னு எழுதி வச்சிருக்காரு. இது மட்டும் இங்க ட்விஸ்ட் இல்லங்க, அந்த ஆண் குழந்தை ஒரு ஹிந்துவே கிடையாது, அவன் ஒரு முஸ்லீம்னு எழுதி வச்சிருக்காரு. ஏன்னா அவன் ஒரு முஸ்லீம் பொண்ணுக்கு தான் அன்னைக்கு பிறந்தான். அந்த அம்மாவும் அந்த நைட்டு இறந்தும் போயிடுச்சு, அவங்களோட டெத் சர்டிபிகேட்டையும் நான் தான் எழுதுனேன்னு சொல்லி வச்சிருக்காரு அந்த லெட்டர்ல. இத கேட்டதும் ஹீரோவுக்கு இன்னும் ஷாக்கு. குடும்பம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஷாக் ஆகிட்டு இருக்கு. பணத்துக்காக தான் நான் இந்த ஒரு தப்ப பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்கன்னு வேற ஹீரோவோட அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டுதான் அந்த செத்து போனவர் லெட்டர் எழுதி கொடுத்து விட்டுருக்காரு மகன் கிட்ட. இத பார்த்ததும் வேக வேகமா குடும்பம் மொத்தமும் வாசலுக்கு தான் ஓடும். ஏன்னா கொண்டு வந்தவன் எங்கடான்னு. ஆனா அந்த ஆளை காணோம். ஆனா மத்தவங்க யாருமே இந்த லெட்டரை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. இது ஏதாவது பிராங்கா இருக்கும்டா, எவனோ விளையாடுறான்னு சொல்லிட்டு இருக்காரு மாமாலாம். ஆனா ஹீரோவுக்கு தான் இது ஒரு மாதிரி கலக்கமா இருக்கு. ஏன்னா அவனை தானே குறிப்பிட்டு எழுதியிருக்காங்க. அதனால அவன் ரொம்பவே அப்செட் ஆகி ஃப்ரெண்ட்ஸை பார்க்கலான்னு போவான். அங்க போனா ஹீரோயினை ஒருத்தன் ஒன் சைடா லவ் பண்றான்ல, அவன் கொஞ்சம் நம்ம ஹீரோ கிட்ட பிரச்சனை பண்ணிடுவான். நான் தான் அவளை லவ் பண்றேன், நீ எதுக்காக போய் அவளை பாக்குற, ரோஸ் கொடுக்குறேன்ற மாதிரி சண்டை வந்ததும் நானும் தாண்டா அவளை லவ் பண்றேன், அவளுக்கு கண்டிப்பா என்னதான் பிடிக்கும்னு ஹீரோவும் பதிலுக்கு சண்டை போட்டு 2 பேத்துக்கும் நடுவுல அடிதடியே ஆயிரும். மூணாவதா கண்ணாடி போட்ட ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான், அவன் தான் 2 பேரையும் விளக்கி விடுவான். ஏன்டா தேவையில்லாம இப்படி பிரச்சனை பண்றேன்னு ஹீரோவை பார்த்து சத்தம் போட்டதும் ஹீரோவும் ஆதங்கத்துல அந்த லெட்டரை எடுத்து ஃப்ரெண்டுக்காரங்கிட்ட காட்டிடுவாங்க. இப்போ அந்த ஒன் சைடு லவர் இங்க இல்ல, கண்ணாடி போட்டவன் மட்டும் தான் இருக்கான், அவன் தான் அந்த லெட்டரை படிப்பான். ஆனா அவனாலையும் இதை நம்ப முடியாது, அவனுக்கும் ஷாக்கா தான் இருக்கு. அப்புறம் மறுநாள் காலையில வீட்டுல மாமாலாம் கொஞ்சம் வித்தியாசமா நடந்துப்பாங்க. இவன் ஒருவேளை முஸ்லீமா இருப்பானா இல்ல அந்த லெட்டர் பொய்யா இருக்குமான்ற மாதிரி எல்லாருக்குள்ளயும் ஒரு குழப்பம் இருக்கும். இன்னொரு பக்கம் அந்த கண்ணாடி போட்ட ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் பஜார்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது இந்த ஒன் சைடு லவர் வந்து நைட்டு நடந்த பிரச்சனையை பத்தி கேட்பான். அப்பதான் கண்ணாடி போட்டவன் இத பாரு, அவன் நிலைமை என்னன்னு தெரியாம நீ பாட்டுக்கு தேவையில்லாம அவன் கிட்ட சண்டை போடாதேன்னு சொல்லி அந்த லெட்டரை பத்தின அந்த ரகசியத்தை எல்லாத்தையும் அந்த ஒன் சைடு லவர் கிட்டையும் சொல்லிடுறான். அந்த பையன் என்ன பண்றான் பாருங்க, அதை அப்படியே எடுத்துட்டு போய் அந்த வில்லன் பண்டிதர் இருக்காருல அவனோட பையன் கிட்ட சொல்லிடுவான். ஆனா இவ்வளவு பிரச்சனை இங்க நடக்கிறது நம்ம ஹீரோவுக்கு தெரியாது. அவனு எப்பவும் போல
கேஷுவலா காலையில பஜாருக்கு வந்தா அங்க ஏதோ ஒரு திறப்பு விழா மாதிரி நடந்துட்டு இருக்கும். மக்கள்லாம் அப்படியே ஆரவாரம் பண்ணி கை தட்டிட்டு இருக்காங்க. என்னடா இது, நம்ம இல்லாம எப்படி இந்த விஷயம் எல்லாம் நடக்குதுன்னு சொல்லி ஹீரோ அங்க போய் பார்த்தா அங்க அந்த ஃபங்க்ஷனை நடத்துறது வில்லன் பண்டிதரோட பையன். இத பார்த்தது ஹீரோவுக்கு கொலகாண்டாயி அவன் சட்டையை பிடிச்சி சண்டை போட அவன் கடைசியா உனக்கும் இதுக்கும் என்னடா சம்பந்தம், நீ உண்மையிலேயே ஒரு முஸ்லிமா ஹிந்துவான்னு நம்ம ஹீரோவை பார்த்து கேட்டுறான். விஷயம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஊருக்குள்ள பரவிக்கிட்டு இருக்கு. இது எதுவுமே பாவம் நம்ம ஹீரோவுக்கு தெரியல. அவன் இதை கேட்டதும் கொலகாண்டாயி அந்த கோவத்துல வீட்டுக்கு வந்தா இன்னொரு பக்கம் அதை விட முக்கியமான சம்பவம் நடக்கும். விஷயம் அந்த பெரிய பணக்காரர் வீடு வரை போயிருச்சு போல. அவர் கூப்பிட்டு நம்ம ஹீரோ முத நாள் கல்யாணத்துல பாட்டு பாடுறதா இருந்தது இல்லையா, அதெல்லாம் எதுவும் வேண்டாம், அவன் உண்மையிலேயே ஒரு ஹிந்து பையனா இல்ல முஸ்லிம் பையனான்னு மாமாவை கூப்பிட்டு சண்டை போட்டுறாரு. இதனால மாமாவும் வீட்டுக்கு வந்து ஆதங்கமா பேசிக்கிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோவும் டென்ஷனா அதே நேரத்துல வீட்டுக்கு வருவான். ஆனா இவன் வந்தத குடும்பம் பார்க்காம அவனை நம்ம பாட சொல்ல வேண்டாம், அப்படி அவன் பாடினா கல்யாணத்துல பூஜை எல்லாம் பண்ற அந்த கான்ட்ராக்டும் நமக்கு போயிரும் போலன்னு அவங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருப்பாங்க. இதை கேட்டது நம்ம ஹீரோவுக்கு பாவம் ரொம்பவே கஷ்டமா போயிருங்க. அவன் கோவத்துல கத்த ஆரம்பிச்சிருவான். அப்ப மாமாவும் மத்தவங்களும் ஹீரோ கிட்ட எவ்வளவோ பொறுமையா எடுத்து சொல்ல முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இவன் புரிஞ்சுக்கவே மாட்டான். அதனால வேற வழி இல்லாம அவங்க குடும்ப வழக்கப்படி இவன் பாடலாமா வேண்டாமான்னு ஓட்டு போடுவாங்க. அதுல பார்த்தா இவன் பாட வேண்டான்னா அதிக ஓட்டு வந்திருக்கும். அவங்க அத்தை மட்டும்தான் இவன் பாடட்டும்னு ஒரு ஓட்டு போட்டு வச்சிருப்பாங்க. மாமாவும் சரி இதுதான் கடைசி முடிவு, இவன் பாட வேண்டான்னு சொல்லிடுறாரு. இதுல நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப கடுப்பாயிரும். மாமாவை பார்த்து கண்ணா பின்னான்னு திட்டி விட்டுருவான். உங்களுக்கு எப்பவுமே என் மேல ஒரு பொறாமன்னு சொல்லிடுவான். இதுல அவர் ஒரு மாதிரி எமோஷனலா வருத்தப்பட ஆரம்பிச்சிருவாரு. என்ன பார்த்தாடா இப்படி கேட்டேன்னு. ஆமா, இந்த குடும்பத்துக்கு நான் எவ்வளவு பண்ணிருக்கேன், சின்ன வயசுல இருந்து எவ்வளவு பணம் பேர் புகழ நான் சம்பாதிச்சு கொடுத்திருக்கேன். ஒரு லெட்டர், ஒரே ஒரு லெட்டர் வந்ததும் மொத்தமா இந்த குடும்பம் என்ன தூக்கி போட்டுருச்சுன்ற மாதிரி இவன் கத்திட்டு வெளியேயும் போயிடுவான். மாமாவும் கோவத்துல இந்தா நீ சம்பாரிச்சு கொடுத்த பணம்னு பாக்கெட்ல இருந்த பணத்தை எல்லாம் அள்ளி வீசிட்டு கதவையும் பூட்டிடுவாங்க. கதவை பூட்டினது மட்டும் இல்லாம ரொம்ப வருத்தத்தோட மாமாவும் யாருக்காவது இது பிரச்சனையா இருந்தா அந்த நன்றி கட்டவன் கூடவே போயிருங்கன்னு சொல்லிட்டு வருத்தத்தோட அவரும் வீட்டுக்குள்ள போயிருவாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் அழுதுகிட்டே அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. ஆனா அவனுக்கு எங்க போகணும் யார பாக்கணும்னு ஒண்ணுமே தெரியல. அவனோட கண்ணாடி போட்ட ஃப்ரெண்டுக்கு தான் போன் பண்ணுவான். அந்த ரூம் சாவியாவது கிடைக்குமான்னு கேட்டா அதையும் அந்த ஒன் சைடு லவர் எடுத்து வச்சுக்கிட்டானா. ஹீரோவும் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம நைட்டு வேலையில அந்த பஜார்ல அழுதுகிட்டே சுத்திக்கிட்டு இருப்பான். அப்ப அத பார்த்த 3 முஸ்லிம் பசங்களையே அது அந்த பண்டிதரோட பையன் தானேன்னு சொல்லி நம்ம ஹீரோவை விரட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க எதுக்குடா இவனை விரட்டுறாங்கன்னு பார்த்தா நம்ம ஆளு இதுக்கு முன்னாடி இந்த முஸ்லிம் பசங்க ஹீரோவோட ஏரியாக்குள்ள வந்துட்டானுங்கன்னு சொல்லி அவங்கள போட்டு நல்லா கலாய்ச்சி அனுப்பியிருப்பான். அதனாலதான் இப்ப நம்ம ஹீரோ தனியா சிக்கினதுனால அவனை அடிக்கிறதுக்காக விரட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நல்ல வேலையா விஷயம் தெரிஞ்சு அப்துலும் நம்ம ஹீரோயினும் வந்து கரெக்டான சமயத்துல நம்ம ஹீரோவை காப்பாத்திடுவாங்க. ஏடா ஆச்சு, நைட்டு வேலையில ஏன் இங்க சுத்திக்கிட்டு இருக்கேன்னு அப்துல் கேட்கும் போது இவனுக்கு நடந்ததையெல்லாம் சொல்ல வாயே வராது. ரொம்ப தடுமாறி போயிடுவான். அப்புறம் ஒரு வழியா தட்டு தடுமாறி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு ரொம்ப அழ ஆரம்பிச்சிருவான். சரி சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல, கவலைப்படாத. இல்லடா, அந்த ஒரு லெட்டரை நம்பிக்கிட்டு என் மொத்த குடும்பமும் என்னை இப்படி ஒதுக்கிட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப அழ ஆரம்பிச்சிருவான். அப்புறம் அப்துல் தான் அவனோட வீட்டுல கூட்டிட்டு போய் நம்ம ஹீரோவை தங்க வச்சிருப்பான். மறுநாள் காலையில அப்துலோட வீட்டுல தூங்கி எந்திரிக்கும் போது அவன் குடும்பத்துல இருக்க எல்லாரும் இவனை ரொம்ப நல்லா பாத்துப்பாங்க. அதையெல்லாம் பார்க்கும் போது இவனுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். முன்ன பின்ன தெரியாத ஒரு முஸ்லிம் குடும்பம் என்னை எப்படி பாத்துக்கிறாங்க, ஆனா என் சொந்த குடும்பம் எவனோ கொண்டு வந்து கொடுத்த லெட்டரை நம்பிக்கிட்டு என்னை இப்படி பண்றாங்களேன்னு அவன் சொந்த குடும்பத்து மேல அவன் ரொம்ப கடுப்பாக ஆரம்பிச்சிருவான். அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இங்க வீட்டுல மாமாவை எல்லாரும் போட்டு திட்டிக்கிட்டு இருப்பாங்க. சின்ன பையன் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கான், ஓங்கி செவில்ல ஒரு அறை விட்டு அவனை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வருவியா, அதை விட்டுட்டு எதுக்குடா கதவை போட்டேன்னு அத்தையெல்லாம் மாமாவை போட்டு கழுவி ஊத்திக்கிட்டு இருப்பாங்க. மாமாவுக்கும் ஒரு மாதிரிதான் இருக்கும். அப்பதான் நம்ம ஹீரோ கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வரும் குரூப்புக்கு, நதிக்கரைக்கு வர சொல்லி. உடனே மொத்த குடும்பமும் கிளம்பி எப்படியாவது அவனை பேசி சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலான்னு அங்க கிளம்பி போய் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இவன் வருவான் வருவான்னு அவங்களும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோவும் வருவாரு. ஆனா இவங்களை வெறுப்பேத்தணுன்றதுக்காகவே ஒரு முஸ்லிம் பையன் மாதிரி முஸ்லிம் கெட்டப்ல வருவான். அதை பார்த்ததும் மொத்த குடும்பமும் அப்படியே ஸ்டன் ஆகி போயிடுவாங்க. கூட அந்த அப்துல்லையும் தான் கூட்டிட்டு வந்திருப்பான். வந்ததும் மாமாவுக்கு சலாம் அலைக்கும்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பானா. அதை பார்த்து அவர் ரொம்ப கடுப்பாவாரு. நீங்களாம் தான் அந்த லெட்டரை வச்சு என்ன ஒரு முஸ்லிம் பையன் நினைச்சுதானே இப்படி ஒதுக்கிட்டீங்க, அதனாலதான் நானும் இதே கெட்டப்ல வந்திருக்கேன்னு சொல்லுவான். கொஞ்ச நாள்ல என் பேரை கூட மாத்திக்குவேன்னு சொல்லுவான் மாமாவை கடுப்பேத்தணும்னு. அவருக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிரும் இதை பார்த்ததும். என்னடா பண்ணிட்டு இருக்க, நம்ம பண்டிதர்கள்டா, அது நம்ம அடையாளம், நம்ம குடும்பத்தோட மான மரியாதையெல்லாம் இப்படி கெடுக்கிறியேன்னு சொல்லி ஹீரோவை கண்ணா பின்னான்னு திட்டுவாரு. ஆனாலும் நான் இப்படிதான் இருப்பேன்னு அவன் திமிரா சொல்லுவான். டேய், நீ இந்த கெட்டப்ப போட்டுட்டு சுத்துறது மட்டும் ஊருக்குள்ள எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா நமக்கு யாருமே எந்த ஆர்டரும் கொடுக்க மாட்டாங்கடா. அந்த பணக்காரன் கூட கல்யாண கான்ட்ராக்ட் பூஜை கான்ட்ராக்ட் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடுவான். அப்புறம் அந்த கான்ட்ராக்ட் எல்லாத்தையும் அந்த வில்லன் பண்டிதர் வேற எடுத்துட்டு போயிருவான்டா. உன்னால எல்லாமே போக போதுன்னு சொல்லி கண்ணா பின்னான்னு திட்டுவாரு ஹீரோவை. ஆனா அவன் எதையுமே காதுல வாங்கிக்க மாட்டான். அதே நேரத்துல பாத யாத்திரை போயிருக்காரு இல்லையா ஹீரோவோட அப்பா, அவருக்கு மனசு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கும். எங்கேயோ ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி தோணிக்கிட்டே இருக்கும். நம்ம ஹீரோவும் அவனோட வீட்டுக்கு போகாம அப்துலோட வீட்லயே தங்க ஆரம்பிச்சிருவான். அவங்க
கூட வெளியே போறது சாப்பிடுறது, அது மட்டும் இல்லாம ஒரு முஸ்லீம் பையன் எப்படி இருப்பானோ அந்த மாதிரி கூடி சீக்கிரம் மாறியே ஆகணும்னு ரொம்ப வெறித்தனமா இருப்பான் அதுல. அதே நேரத்துல இந்த வில்லன் பண்டிதர் இருக்கார் இல்லையா, அவரும் அவரோட பையனும் புர்கா போட்டுக்கிட்டு அந்த ஏரியாக்குள்ள இவன் என்ன பண்றான்றத கண்காணிச்சுட்டே சுத்திக்கிட்டு இருப்பாங்க. என்னதான் நம்ம ஹீரோ வீட்டாளுங்களோட சண்டை போட்டு வெளியே வந்து தங்கியிருந்தா கூட அவனுக்கு அவன் மேலேயே டவுட்டா இருக்கும். நம்ம பண்றதெல்லாம் சரியா தப்பான்னு அப்படியே குழம்ப ஆரம்பிச்சிட்டு இருப்பான். அப்போ ஹீரோயின் தான் கொஞ்சம் ஆறுதலா பேச்சு கொடுத்துக்கிட்டு இருப்பா. அப்ப அவகிட்ட எல்லாத்தையும் ஓப்பனா சொல்லுவான். இது வரைக்கும் நான் முஸ்லிம்ஸ் எல்லாம் ரொம்ப வேற மாதிரி பாத்துட்டு இருந்தேன். ஆனா திடீர்னு நானே ஒரு முஸ்லீம்னு ஒரு லெட்டர் வரும்போது அதை என்னால ஏத்துக்கவே முடியல. அது உண்மையா பொய்யான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா இது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவான். நானே குழப்பத்திலையும் கஷ்டத்திலையும் இருக்கும்போது என் குடும்பத்தை சேர்ந்தவங்க வேற அதை அப்படியே நம்பிட்டு என்ன ஒதுக்குவாங்கன்னு நான் சத்தியமா நினைச்சு கூட பார்க்கல. ஏன் எனக்கெல்லாம் அப்படி நடக்குதுன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுவான். அப்பதான் ஹீரோயின் அவனை அப்படியே சமாதானப்படுத்தி கொஞ்சம் ரொமான்ஸ் எல்லாம் பண்ணி சரிப்படுத்திக்கிட்டு இருப்பா. இப்ப ஒருத்தர் ஒருத்தர் சந்தோஷமா ப்ரொபோஸ் எல்லாம் கூட பண்ணிக்குவாங்க. என்னதான் மனசுக்குள்ள நம்ம ஹீரோவுக்கு பல கஷ்டங்கள் இருந்தா கூட நம்ம ஹீரோயினும் அந்த அப்துலோட குடும்பமும் அவனை ரொம்ப நல்லாவே பாத்துப்பாங்க. அந்த அளவுல அவன் கொஞ்சம் சந்தோஷமா தான் இருப்பான். ஆனாலும் இதையெல்லாம் பாத்துக்கிட்டு அந்த வில்லன் பண்டிதர் சும்மா இருப்பாரா? இந்த பிரச்சனையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்ன்றதுக்காக மனுஷன் நம்ம ஹீரோவோட போட்டோவை போட்டோஷாப் எல்லாம் பண்ணி இவன் ஹிந்துவா முஸ்லிமான்னு அந்த ஊர்ல இருக்க எல்லாரோட வாட்ஸ்அப்புக்கும் அனுப்பி விட்டுருவாருங்க. போட்டோ வீடியோன்னு அந்த ஊர் முழுக்க எல்லா இந்துக்களோட போனுக்கும், அது மட்டும் இல்லாம முஸ்லிம் குடும்பத்தை சேர்ந்தவங்களோட போனுக்கும் இது போகும். அந்த ஊர்லயே இதுதான் பெரிய விவாதமா இருக்கும். இதையெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோவோட மொத்த குடும்பமும் ரொம்ப அவமானப்படுவாங்க. தங்கச்சி எல்லாம் யார் இத பத்தி பேசுறாங்களோ அவங்க கிட்ட சண்டை கட்டி ஏறுவா. அந்த அளவுக்கு இது பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கும். ஹீரோவை பத்தின போட்டோவும் வீடியோவும் எல்லாம் அந்த சிட்டில வைரல் ஆயிட்டு இருக்கிறதுனால அந்த பெரிய பணக்காரர் மாமாவை கூப்பிட்டு கண்ணா பின்னான்னு கத்துவாரு. கல்யாணத்துக்கு பூஜை போடுற அந்த மொத்த கான்ட்ராக்டையும் கேன்சலும் பண்ணிடுவாரு. நம்ம ஹீரோவோட மாமா எவ்வளவோ கெஞ்சி பார்த்தா கூட அவர் மனசரங்குற மாதிரி தெரியல. அந்த கான்ட்ராக்ட் மொத்தமும் இப்போ அந்த வில்லன் பண்டிதர் கைக்கு போயிடுச்சு. ஆனா இதையெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ ரொம்ப சிரிச்சு சந்தோஷப்படுவான். ஏன்னா அவன் இதைத்தான் ஆசைப்பட்டான். ஆனா இவன் சந்தோஷப்படுறத பார்த்து ஹீரோயினும் ஃப்ரெண்டுகாரனும் ரொம்ப திட்டுவாங்க. நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? உன் குடும்பம் உன்னை கோபத்துல வெளியே அனுப்பிட்டாங்கன்றதுக்காக அவங்களுக்கு பிடிக்காத எல்லாத்தையும் ஏன் கண்ணை மூடிட்டு பண்றேன்னு ஹீரோயின்ல செம்ம திட்டுவா நம்ம ஹீரோவை. ஆனா அவன் எனக்கு அதுதான் வேணும். இத்தனை நாள் என்னை வளர்த்துட்டு ஒரே நிமிஷத்துல இப்படி இந்த குடும்பத்தால என்ன தூக்கி போட முடிஞ்சுச்சு. நான் பாடி பாடி இவங்களுக்கு எவ்வளவு சம்பாரிச்சு கொடுத்திருப்பேன். என்னால எவ்வளவு பேர் புகழ் கிடைச்சிருக்கும். என்னால எப்படி இதையெல்லாம் சும்மா விட முடியும்? கண்டிப்பா இதை நான் அடுத்த லெவலுக்கு கொண்டு போவேன் பிடிவாதமா நிப்பான். அப்படி அடுத்து இந்த பையன் என்னடா பண்ண போறான்னு பார்த்தா இந்த ஊருக்குள்ள நான் ஹிந்துவா முஸ்லிமான்னு ஒரு ரூமர் தானே பரவிக்கிட்டு இருக்கு. என் குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும்ன்றதுக்காக நான் வேணும்னே மதம் மாற போறேன்னு சொல்றான். அதுவும் நாளைக்கே பண்ணுவேன். அப்படி மட்டும் நான் பண்ணிட்டேன்னா இனிமே யாருமே என் அப்பாவுக்கும் குடும்பத்துக்கும் எந்த ஒரு பூஜைக்கும் ஆர்டர் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதுக்காகவே நான் இதை பண்ணுவேன்னு அவன் ஒத்த கால நிப்பான். வேண்டாண்டா இதெல்லாம் தப்பு, இப்படி பண்ணாதேன்னு ஹீரோயினும் ஃப்ரெண்டுகாரனும் எவ்வளவோ சொல்லுவாங்க. ஆனா அவன் கேட்கற மாதிரி தெரியல. அதே நேரத்துல இவன் மதம் மாற போறது அந்த முஸ்லிம் ஏரியால இருக்க எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த மசூதியில இருக்க பெரியவர்லாம் ரொம்ப பயப்படுவாரு. டேய், அந்த பையன் அந்த பண்டிதரோட பையன்டா, அவனை போய் நான் மதம் மாத்துறேன்னா அந்த ஆள் என்னை கொன்னே விடுவான்னு ரொம்ப பயப்படுவாரு. ஆனா என்ன பண்றது, அவரோட பையன் தானே வேணும்னே விருப்பப்பட்டு மதம் மாறியே ஆகணும்னு நிக்கிறான். அப்ப நம்ம அதை செஞ்சுதானே ஆகணும்னு அந்த ஏரியா பையன் ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்துலோட குடும்பத்துல இருக்கவங்க கூட வேண்டாம் தம்பி, கோவத்துல இப்பெல்லாம் நீ பண்ணாத, உன் அப்பாவுக்கு இதனால பெரிய அவமானம் வந்துடும் எவ்வளவோ சொல்லி பாப்பாங்க ஹீரோ கிட்ட. ஆனா அவன் கேக்குற மாதிரி இல்ல. அவன் முடிவெடுத்த மாதிரியே முஸ்லிமா மதம் மாறுறதுக்காக மசூதிக்கு தான் நேரம் வந்துகிட்டு இருப்பான். அதை பார்த்து மசூதியில இருக்க பெரியவர் கூட பயப்படுவாரு. அங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கூட்டம் கூட ஆரம்பிக்கும். அதே நேரத்துல இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவோட அப்பாவும் அந்த யாத்திரை எல்லாத்தையும் முடிச்சிட்டு ட்ரெயின்ல வந்துகிட்டு இருப்பாரு. மனுஷன் ட்ரெயின்ல வரும்போது கூட நதிக்கு பூஜையை போட்டுட்டு தான் வராரு. இங்க பையன் மசூதிக்குள்ள நுழைய போகும்போது அவரு ஊர் எல்லையில வந்து இறங்கிடுவாரு. அவர் அந்த யாத்திரை போறதுக்கு முன்னாடி போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருப்பாரு. மறுபடியும் ஊருக்கு வந்து இறங்கின இந்த நிமிஷம் தான் போனை ஆன் பண்ணுவாரு. ஆன் பண்ணதும் பார்த்தா எக்கச்சக்க வாட்ஸ்அப் மெசேஜ் இருக்கும். என்னடான்னு ஓபன் பண்ணி பார்த்தா நம்ம வில்லன் பண்டிதர் கிளப்பி விட்டார்ல ஒரு பொருளி, நம்ம ஹீரோ ஹிந்துவா முஸ்லிமான்னு போட்டோஷாப் பண்ணி அதை அப்படியே பாத்துருவாரு ஹீரோவோட அப்பா. அதை பார்த்ததும் அவருக்கு செம்ம கடுப்பாயிரும். இங்க இந்த பையன் மசூதியை நெருங்கிக்கிட்டு இருக்கான். எல்லாரும் ஹீரோ என்ன பண்ண போறான்னு ஆச்சரியமா அவனையே பார்த்துட்டு இருக்கும்போது கூட்டம் அப்படியே பின்னாடி திரும்பும். என்னடான்னு பார்த்தா ஹீரோவோட அப்பா மாமா எல்லாம் வருஷ கட்டி வந்துட்டு இருப்பாங்க. ஹீரோவோட அப்பா வருவாருன்னு அவனை எதிர்பார்த்திருக்க மாட்டான். அப்பாவை பார்த்ததும் அவனே ஷாக் ஆயிடுவான். நேரம் மனுஷன் கடுப்போட வந்தவரு பையன் கிட்ட போவாரு. ஆனா அவன் அப்பாவை பார்த்ததும் எதுவுமே பேசாம டக்குன்னு கால்ல விழுந்து ஆசீர்வாதத்தை வாங்கிடுவான். அவரும் மகனை ஆசீர்வாதம் பண்ணிட்டு கைய புடிச்சு தர தரன்னு வேகமா அங்க இருந்து இழுத்துட்டு போயிடுவாரு. அவர் அவனை கூட்டிட்டு போறது அந்த பெரிய பணக்காரரோட வீட்டுக்கு தான். போனதும் அந்த பணக்காரரை பிடிச்சு கண்ணா பின்னான்னு சத்தம் போடுவாரு. என்னையா பண்ணி வச்சிருக்க நீ, நான் ஊர்ல இல்லாதப்போ என் மகன் முஸ்லீம்னு யாராரோ கதை கட்டி விட்டா அதை அப்படியே நம்பிக்கிட்டு ஆர்டர் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுவியா? இத பாரு, இவன் என் பையன், என் குடும்பத்தோட மான மரியாதை எல்லாமே என் பையன் தான். இவன் என் பையன் கிடையாது, ஒரு முஸ்லீம் பையன்னு சொன்னா நீ நம்பிடுவியான்னு கண்ணா பின்னான்னு
கொலையான்னு கத்துவாரு. அதே நேரத்துல அந்த வில்லன் பண்டிதரும் அவரோட பையனும் அங்க வந்துருவாங்க. எங்களுக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாதுங்க, நாங்க எங்க பொழப்ப பாத்துக்கிட்டு இருந்தோம். ஏதோ இந்த சோசியல் மீடியால அப்படி இப்படின்னு வந்துச்சு, அத பார்த்துதான் எங்களுக்கே விஷயம் தெரியும். அவர் ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிப்பாரு. ஹீரோவோட அப்பாவுக்கு நல்லா தெரியும் எல்லாத்தையும் பண்றது இந்த வில்லன் தான். ஆனாலும் எதையுமே வெளிக்காட்டிக்காம என் பையன் தான் உங்க பொண்ணோட கல்யாணத்துல பாடுவான், நாளையில இருந்து உங்க பொண்ணு கல்யாணத்துக்கான சடங்கெல்லாம் ஒன்னொன்னா பண்ண ஆரம்பிக்கணும்னு கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புவாரு. ஆனா இந்த வில்லன் பண்டிதர் இந்த கிடைச்ச வாய்ப்பை எப்படி விடுவாரு? நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், இவன் உங்க பையனாவே இருக்கட்டும், ஆனா பாருங்க ஊருக்குள்ள இப்போ எல்லாருக்குள்ளயும் இந்த ஒரு சந்தேகம் இருக்கு. நாளைக்கு யாராவது உங்களை கை காமிச்சு தப்பா பேசிடக்கூடாது பாருங்க, அதனால இந்த சந்தேகத்தை நம்ம தீர்த்தே ஆகணும்னு விடாப்படியா நிப்பாரு. ஹீரோவோட அப்பாவும் அடுத்து இவன் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையை கிளப்ப போறான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது நம்ம ஏன் ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணி பாத்திரக்கூடாதுன்னு வில்லன் பண்டிதர் சொல்றாரு. என்னையா சொல்ற, எனக்கும் என் பையனுக்கும் வேற வேற பிளட் குரூப்பா தானே இருக்கும். இல்லங்க, டிஎன்ஏ ஒன்னா தானே இருக்கும். நம்ம ஏன் நம்ம ஊரு ஹாஸ்பிட்டல்ல எல்லாருக்கும் முன்னாடி ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பாத்திரக்கூடாது? அப்படி பண்ணி பார்த்துட்டா இந்த பொருள் எல்லாம் தானா அடங்கிட போகுதுன்னு அவர் விடாப்படியா நிக்கிறாரு. நம்ம ஹீரோவோட அப்பாவும் அந்த டெஸ்டையும் பண்ணி பாத்துருவோம்னு ஓகே சொல்லிட்டு வந்துருவாருங்க. வீட்டுக்கு வந்ததும் நம்ம ஹீரோ யார்கிட்ட எதுவும் பேச மாட்டான், கப்பு சுப்புன்னு இருப்பான். ஆனா ஹீரோ வீட்டுக்கு வந்ததுல மத்த எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் தான். இந்த டிஎன்ஏ டெஸ்ட் மட்டும் பண்ணி பார்த்துட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும்னு ஆளாளுக்கு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அப்பா கிட்ட வந்து நம்ம ஹீரோவோட தங்கச்சி கூட சொல்லுவா, அந்த வில்லன் பண்டிதர் என்னதான் நமக்கு இனிமையா இருந்தா கூட ஒரு நல்ல ஐடியாவை தான்ப்பா கொடுத்திருக்காரு. இந்த டெஸ்ட்டை மட்டும் நம்ம எடுத்து பார்த்துட்டோம்னா அப்புறம் யாரும் எதுவும் அண்ணனை பத்தியும் உங்களை பத்தியும் தப்பா பேச மாட்டாங்க, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. மொத்த குடும்பமும் இந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறது நல்லதுன்னு பேசிட்டு இருக்க இந்த நேரத்துல தான் நம்ம ஹீரோவோட அப்பா அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் கொடுப்பாரு. இந்த டெஸ்ட் எடுக்கிறது எனக்கு சரியா படலன்னு சொல்லுவாரு. என்னடா கதைன்னு பார்த்தா அப்பதான் நம்மள பிளாஷ்பேக்கு கூட்டிட்டு போறாங்க. கரெக்டா அந்த டிசம்பர் 7ஆம் தேதி நம்ம ஹீரோ பிறந்த அன்னைக்கு நைட்டு என்ன நடந்துச்சுன்றத அவர் ஒன்னொன்னா சொல்ல ஆரம்பிப்பாரு. அன்னைக்கு அந்த ஊர்ல ஒரு பெரிய கலவரம் இந்துக்களுக்கும் முஸ்லிம்க்கும் நடுவுல. அதே நேரத்துல தான் நம்ம ஹீரோவோட அப்பா இருக்காரு இல்லையா இந்த பண்டிதர், இவரோட மனைவிக்கு பிரசவ வலி வந்து ஹாஸ்பிட்டல்லையும் அட்மிட் பண்ணிருப்பாங்க. ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு வழியில ரொம்பவே கலவரம் நடந்துகிட்டு இருக்கும். அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரே ஒரு டாக்டர் மட்டும் தான் இருப்பாரு. அவர் ஹிந்துவும் கிடையாது முஸ்லிமும் கிடையாது, அவர் ஒரு பார்சி மதத்தை சேர்ந்தவர். அவர் எந்த ஒரு பேதமும் இல்லாம எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு. முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் காப்பாத்தணும்னு முயற்சி பண்ணிட்டு இருப்பாரு. அந்த நேரத்துல ஒரு ஆம்புலன்ஸ் வருங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு. ஹெல்ப்புக்கும் பெருசா யாரும் இருக்க மாட்டாங்க ஹாஸ்பிட்டல்ல. அதனால அந்த டாக்டர் ஓடி வந்து நம்ம பண்டிதர் கிட்ட தான் ஹெல்ப் கேட்பாரு. சரின்னு நம்ம பண்டிதரும் ஓடி போய் பார்த்தா உள்ளுக்க ஒரு முஸ்லிம் அம்மா நிறமாச கர்ப்பிணியா இருப்பாங்க. அவங்களுக்கு பலத்த காயம், பேச்சு மூச்சுன்னு எதுவுமே இல்ல. கொஞ்சம் இவங்களை தூக்குறதுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணுங்கன்னு அந்த டாக்டர் கேட்டதும் ஒரு முஸ்லிமை தூக்குறதுக்கு நம்ம பண்டிதர் முதல்ல யோசிப்பாரு. ஆனாலும் டாக்டர் இவங்களும் மனுஷன் தாங்கன்னு சொன்னதும் அப்புறம் நம்ம பண்டிதர் அவங்களை தூக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணிடுவாரு. அவங்கள உள்ள கூட்டிட்டு வந்தா கண்டிப்பா இந்த அம்மா பொழைக்க மாட்டாங்க, ஆனா வயித்துல இருக்க குழந்தையை காப்பாத்திடலான்னு டாக்டர் சொல்லுவாரு. அந்த குழந்தைய வெளியே எடுக்கிறதுக்கான அந்த முயற்சி எல்லாத்தையும் அவர் ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம பண்டிதரோட மனைவி வேற பிரசவ வழியில துடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கு நடுவுல அந்த முஸ்லிம் லேடி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்துருது. அதே நேரத்துல வெளியில ஏதோ கலாட்டான்னு டாக்டரை வந்து மத்தவங்க கூப்பிட்டதும் அந்த குழந்தைய நம்ம பண்டிதர் கையில கொடுத்துட்டு டாக்டரும் வெளியில என்ன பிரச்சனைன்றத பார்க்க போயிருவாரு. பண்டிதருக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு ஒண்ணுமே புரியல. அந்த நேரத்துல வெளியில ஏதோ சத்தம், என்னடா சத்தம்னு பண்டிதர் அந்த குழந்தையோட வெளியில போனா நிறைய பேரு டாக்டரை போட்டு கத்தி முனையில மிரட்டிட்டு இருப்பாங்க. இங்க எந்த ஒரு முஸ்லீம் வந்தாலும் ட்ரீட்மெண்ட் கொடுக்க கூடாதுன்னு. இத பார்த்து நம்ம பண்டிதர் ரொம்ப கடுப்பாயி, ஏடா பண்ணிட்டு இருக்கீங்க, விடுங்கடா டாக்டர்னு அங்க இருக்க எல்லாத்தையும் கத்த ஆரம்பிச்சிருவாரு. பண்டிதரை பார்த்ததும் அங்க கலவரம் பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாருமே ஓடி போயிருவாங்க. இந்த பஞ்சாயத்தை எல்லாம் முடிச்சிட்டு நம்ம பண்டிதர் உள்ள வந்தா அந்த முஸ்லிம் லேடி பாவம் இறந்து போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம பண்டிதரோட மனைவிக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்துரும். அவர் அந்த குழந்தையை கையில வச்சுட்டு பாப்பாரு, என்னடா பண்றது ஏதுடா பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல அவருக்கு. அந்த குழந்தைய பார்க்கும் போது அவருக்கு ரொம்ப வருத்தமா தான் இருக்கும். ஆனா கொஞ்சம் கூட யோசிக்காம நம்ம பண்டிதரோட ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த குழந்தையை கொண்டு வந்து நம்ம பொண்ணு பக்கத்துல போடுங்கன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்ற நீ? ஆமா, யாரு கேட்டாலும் நமக்கு ரெட்டை குழந்தைங்க பிறந்துச்சுன்னு சொல்லிருங்கன்னு சொல்லுவாங்க. இந்த குழந்தை ஒரு முஸ்லிம் பையன் இருக்கட்டும், அது நம்ம 2 பேருக்கு மட்டும் தானே தெரியும், வேற யாருக்கு தெரிய போது? உங்களுக்கு இன்னுமா அங்க புரியல? அந்த குழந்தை கடவுள் நமக்கு கொடுத்த வரம், கொண்டாங்க நம்மளே வளர்த்துக்கலான்னு அந்த அம்மா ஆசையோட சொல்லவும் நம்ம பண்டிதரும் அப்படியே கொஞ்ச நேரம் அந்த குழந்தையவே பாப்பாரு. அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ தானே நான் சொல்லாமே உங்க எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும். அவன் அப்படியே நம்ம பண்டிதரோட கையை பிடிச்சுக்கிட்டு சிரிப்பான். அந்த ஒத்த சிரிப்புல எல்லாமே எனக்கு மறந்துருச்சு மகனேன்னு நம்ம ஹீரோ கிட்ட இப்ப சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்டதும் அவனுக்கு ரொம்ப கண்ணெல்லாம் கலங்கும். மொத்த குடும்பமும் இந்த கதையை கேட்டு அப்படியே ஸ்டன் ஆகி போய் நிப்பாங்க. அந்த ஆள் கொண்டு வந்த லெட்டர் பல தடவை நம்ம வீட்டுக்கு இதுக்கு முன்னாடி வந்திருக்கு. அதையெல்லாம் பார்த்துட்டு நான் தான் கிழிச்சு போட்டேன். சொல்ல போனா அன்னைக்கு முகமுடி போட்டுட்டு அப்பா பேர் எழுத வேண்டிய இடத்துல என்னோட பேரை எழுத சொன்னது நான் தான். இதை கேட்டதும் மாமாவுக்கு ஷாக்கு. எல்லாரும் இந்த உலகத்துக்கு வரும்போது ஒரே மாதிரி அப்பாவிகளா தானே வரும், இதுக்கு நடுவுல எதுக்கு இந்த மதம் பாகுபாடு எல்லாம்? இத பாரு, நீ என்னோட பையன், இந்த குடும்பத்தோட மான மரியாதை எல்லாமே நீ தாண்டா, உனக்கு புரியுதா இல்லையா? நீ இல்லாம இந்த குடும்பம் முழுமையா
முழுமையடையாதுடா, நீ ஏன் பையன்டா, அதை யாருமே மாத்த முடியாதுன்னு அப்பா சொல்லுவாரு ஹீரோவை பார்த்து. அவன் அப்படியே இதெல்லாம் கேட்டு ரொம்ப ஷாக் ஆகி போயிருப்பான். அத நீங்க மட்டும் எப்படி சொல்லுவீங்கன்னு மாமா இத அப்செக்ட் பண்றாரு. இதை யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா இதுக்கு முன்னாடி மாமா இப்படி பண்ணதே இல்ல. நம்ம வீட்ல தான் ஒரு பழக்கம் இருக்கே, டெமோக்ரசி, எல்லாரும் ஓட்டு போட்டு தான் அதை முடிவு பண்ணணும்னு சொல்றாரு. அதனால ஓட்டு பெட்டியையும் கொண்டு வந்து வச்சிருவாங்க. ஹீரோ இந்த குடும்பத்துல இருக்கலாமா வேண்டாமான்றத முடிவு பண்றதுக்காக ஒவ்வொருத்தரா ஓட்டு போட ஆரம்பிப்பாங்க. நம்ம ஹீரோவுக்கு பெரிய டவுட் தான். ஏன்னா அப்பாவை தவிர வேற யாரும் கண்டிப்பா நமக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பான். அடுத்து ஓட்டு எண்ணிக்கை நடக்கும். ஹீரோ இந்த குடும்பத்துல இருக்கலாம்னு ஒரு ஓட்டு விழுந்திருக்கு. அடுத்து பார்த்தா 2, 3, 4, 5ன்னு வரிசையா எல்லாருமே ஹீரோ இந்த குடும்பத்தை சேர்ந்தவன் தான், அவன் இங்கேயே இருக்கட்டும்னு ஓட்டு போட்டிருப்பாங்க. எல்லாரும் ஓட்டு போட்டது அவனுக்கு ஷாக்கா இருக்காது. ஆனா மாமா அவனுக்காக ஓட்டு போட்டது அவனுக்கு ரொம்பவே ஷாக்கா இருக்கும். ஒரு மாதிரி இந்த பையனுக்கு கில்ட்டி ஆயிடும். உடனே மாமா கிட்ட போய் கை கூப்பி அழுதெல்லாம் சாரி கேட்பான். அவரும் செல்லமா 2 தட்டு தட்டி கட்டி பிடிச்சு அழுவாரு. என்னடா பேசிட்டு இருக்க, நீ இல்லாம இந்த குடும்பம் எப்படிடா கம்ப்ளீட் ஆகும், வீட்டை விட்டு போயிட்டேனா எல்லாம் முடிஞ்சிருச்சா, நாங்க தானடா உன்னை வளர்த்தோம்னு சொல்லி ரொம்ப அழுதுட்டு இருப்பாரு. அடுத்து அந்த டிஎன்ஏ டெஸ்ட் பண்ண போற நாளும் வருங்க. மொத்த குடும்பமும் என்னடா பண்ண போறோம்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனாலும் அப்பாவுக்கு பெருசா எந்த கவலையும் இருக்காது. என்னடா டெஸ்ட், என்ன ரிசல்ட் வந்தாலும் பரவாயில்ல, குடும்பத்துல நாம எல்லாரும் ஒற்றுமையா இருக்கமே, அப்புறம் யாரால என்ன பண்ண முடியும்னு அவர் ரொம்ப கூலா தான் இருப்பாரு. இந்த வில்லன் பண்டிதர் இருக்காரு இல்லையா, அவர் ஊரு மொத்தத்தையும் கிளப்பி விட்டு இவன் ஹிந்துவா முஸ்லிமான்ற உண்மையை கண்டுபிடிச்சு ஆகணும்னு பேரணி எல்லாம் நடத்திக்கிட்டு இருப்பாரு. இதுக்கு நடுவுல தங்கச்சி புதுசா ஒரு பையனை வேற இன்ட்ரோடியூஸ் பண்ணுவா. இவனதான் லவ் பண்றேன், இவன் அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் வேலை பாக்குறான், டிஎன்ஏ டெஸ்டுக்கு அந்த பிளட் சாம்பிள் எல்லாத்தையும் இந்த லவர் பையன் தான் எடுப்பானாமா. அவனை வச்சு அந்த டிஎன்ஏ டெஸ்ட்ல ஏதாவது கோல்மால் பண்ணி நம்ம ஜெயிச்சிடலாம்னு சொல்லிட்டு இருப்பா. லவரை இவ இன்ட்ரோடியூஸ் பண்ணதுல எல்லாருக்கும் ஷாக்கு தான். ஆனா என்ன, எல்லா உண்மையும் வெளிவரும்போது நானும் ஒரு பையனை லவ் பண்றேன்ற உண்மையை வெளிவந்துதானே ஆகணும், அதனாலதான் உண்மையை உடைச்சு சொல்றேன்னு அவ கான்பிடென்டா சொல்லுவா. ஆனா அதுக்கு யாரும் எதிர்ப்பெல்லாம் தெரிவிக்க மாட்டாங்க. ஒரு வழியா நம்ம டிஎன்ஏ டெஸ்ட்லயும் எப்படியாவது கோல்மால் பண்ணி ஜெயிச்சிருவோம்னு எல்லாரும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவோட அப்பாவுக்கு மட்டும் முகம் கொஞ்சம் மாறி போயிடும். நம்ம பொய் சொல்ல போறோமான ஒரு மாதிரி வருத்தப்படுவாரு. ஆனாலும் எதுவும் எதிர்த்து பேச மாட்டாரு. அமைதியா அந்த டெஸ்ட் பண்றதுக்கு மொத்த குடும்பமும் கிளம்பி போவாங்க, ஒரு போருக்கு போற மாதிரி. அங்க போனா அந்த ஊர் ஹாஸ்பிட்டல் முன்னாடி மேடை மைக்குன்னு என்னென்னமோ செட்டப் பண்ணி வச்சிருக்காரு இந்த வில்லன் பண்டிதர். ஒரு பெரிய மாநாடு நடக்கிற மாதிரி செட்டப். எல்லாரும் வந்திருப்பாங்க. அங்க ஆளா நம்ம ஹீரோவை உட்கார வச்சு அந்த லவர் பையன் பிளட் சாம்பிளை எடுப்பான். அடுத்ததா நம்ம ஹீரோவோட அப்பாவுக்கு ரத்தத்தை எடுத்தாகணும். அவரோட ரத்தத்தை எடுக்க போகும்போது நம்ம ஹீரோ யாருமே எதிர்பார்க்கற மாதிரி வேண்டாம் இதை நிறுத்துங்கன்னு கத்த ஆரம்பிச்சிருவான். இதுல வில்லன் பண்டிதர் ரொம்ப கடுப்பாயி, பாத்தீங்களா ஏதோ ஒண்ணு இருக்கு, நான் தான் சொன்னேன்ல இந்த டெஸ்டை எடுத்தே ஆகணும்னு சொல்லுவாரு. அப்பதான் எல்லார் முன்னாடி நம்ம ஹீரோ பேச ஆரம்பிப்பான். இத பாருங்க, உங்களுக்கு எல்லாம் என்ன, இப்ப நான் யாருன்னு தெரிஞ்சாகணும் அவ்வளவுதானே, நான் ஒரு முஸ்லிம்னு சொல்லிடுவான் பொசுக்குன்னு. எல்லாரும் ஷாக் ஆகி பாப்பாங்க. அதுக்குள்ள நான் ஒரு ஹிந்துன்னு மாத்தி சொல்லுவான். இன்னைக்கு காலையில கூட தான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்றான். இதுல வில்லன் பண்டிதர் அப்படியே குழம்பி போயிருவாரு. அது மட்டும் இல்லாம நான் லவ் பண்ற பொண்ணு ஒரு சீக்கிய பொண்ணு, இப்படி மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டு இருப்பான். இந்த பையன் என்னடா பேசிட்டு இருக்கான்னு எல்லாரும் குழம்ப ஆரம்பிச்சிருவாங்க. உண்மையிலே உங்களுக்கு தான் நான் ரொம்ப நன்றி சொல்லணும்னு ஹீரோ வில்லன் பண்டிதரை பார்த்து சொல்லுவான். அவருக்கு ஒண்ணுமே புரியாது. ஏன்னா உங்களாலதான் இன்னைக்கு நான் யாருன்றதே நான் கண்டுபிடிச்சேன். அது மட்டும் இல்லாம எப்பவுமே நான் பரமபதம் விளையாடும் போது என்னை கீழே தள்ளி விடுற பாம்பு தான் என் குடும்பம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்குதான் என் குடும்பத்தோட ஒருத்தனன்னு எனக்கே தெரியுது. உங்க எல்லாருக்கும் இப்ப என்ன தெரியணும், நான் யாருன்னு தெரியணும், அவ்வளவுதானே. என் அம்மா ஒரு முஸ்லிம், ஆனா அவங்க யாரு, அவங்க பேர் என்னன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. டிசம்பர் 7ஆம் தேதி நடந்த கலவரத்துல அவங்க இறந்து போயிட்டாங்க. என் அப்பா தான் என்னை எடுத்து வளர்த்தாரு. நான் பிறப்பால ஒரு முஸ்லிம், ஆனா வளர்ப்பால ஒரு ஹிந்துன்னு எல்லார் முன்னாடியும் ரொம்ப போல்டா சொல்லுவான். அந்த கூட்டம் அதை கேட்டு அப்படியே ஸ்டன் ஆகி போய் நிக்கும். யாரோ ஒரு பார்சி இனத்தை சேர்ந்த டாக்டரோட புண்ணியத்தினாலையும் இதோ இங்க இருக்காரு பண்டிதர் அப்பா, இவரோட புண்ணியத்தினாலையும் தான் நான் இவ்வளவு தூரம் வளர்ந்து வந்திருக்கேன். என் அப்பாவும் அவரோட குடும்பமும் என்னை மொத்தமா ஏத்துக்கிட்டாங்க. அதை தவிர எனக்கு வேற எதுவுமே தேவையில்லை. நான் இனிமே எனக்கு பிடிச்ச மாதிரி அனுமன் பாட்டையும் ராமன் பாட்டையும் பாடிக்கிட்டே தான் இருப்பேன். இதோ நிக்கிறானே என் ஃப்ரெண்ட் அப்துல், இவன் வீட்டுல கூட போய் சாப்பிடுவேன், இந்த சீக்கிய பொண்ணை கூட கல்யாணம் பண்ணிப்பேன், எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருப்பேன். நான் இப்படிதான். இதெல்லாம் எதுக்கா நீ பண்ணிட்டு இருந்த, இதோ இந்த பணக்காரனோட கான்ட்ராக்ட் எல்லாத்தையும் வாங்கணுன்றதுக்காக தானே, அதை நீயும் உன் பையனுமே பண்ணிக்கோங்க, எனக்கு எதுவுமே தேவையில்ல, எனக்கு என் குடும்பமும் அப்பாவும் மட்டும் போதும்னு எல்லார் முன்னாடியும் சொல்லிடுவான். இந்த உண்மையாவே இவ்வளவு ரிஸ்க் எடுத்து எல்லாரும் முன்னாடியும் சொல்றதுக்கு காரணமே அவங்க அப்பா இது வரைக்கும் யார்கிட்டயும் எந்த பொய்யும் சொன்னதில்ல. பொய்யா சொல்ல போறோம்னு அவர் ஒரு நிமிஷம் யோசிச்சாரு இல்லையா, அவர் தலை குனிய கூடாதுன்றதுக்காக தான் இந்த பையன் எல்லா உண்மையும் எல்லார் முன்னாடியும் சொல்லிட்டான். அதை நினைச்சு அவருக்கு ரொம்பவே பெருமையா இருக்கும். அப்படியே கெத்தா போய் அப்பாவோட கையை பிடிச்சிட்டு அங்க இருந்து மொத்த குடும்பத்தையும் கூட்டிட்டு கிளம்பிடுவான். இவனோட அந்த ஸ்பீச்ல ஒரு சிலருக்கு ஆச்சரியம் இருந்தா கூட அந்த பணக்காரோட பொண்ணு இருக்காரு இல்லையா ஐஸ்வர்யா, அவ ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிருவா. அவ அந்த கூட்டத்துல ஓங்கி கை தட்டிக்கிட்டே இருப்பா ஹீரோவை பார்த்து. நம்ம ஹீரோ கொடுத்த ஸ்பீச்ல அங்க யாராலையும் ஒத்த வார்த்தை பேச முடியாது அவனை எதிர்த்து. அப்புறம் அந்த ஐஸ்வர்யாவோட கல்யாணமும் நல்லபடியா நடக்கும். இவன் பாட்டு பாடாம கல்யாணம் நடக்கவே கூடாதுன்னு அவ
அவ கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டாலாம். அதனால அவனோட பாட்டு கச்சேரியோட அவ கல்யாணமும் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அடுத்து இவன் இந்த இடத்துல ஸ்பீச் கொடுத்தான் இல்லையா, அந்த வீடியோ ரொம்பவே வைரல் ஆயிரும். அதனால அந்த சிட்டில இருக்க இந்துக்களும் முஸ்லிம்களும் இப்போ ஓரளவுக்கு சண்டை போடாம ஒண்ணும் பண்ணா சந்தோஷமா இருக்காங்க. நம்ம ஹீரோ தொடர்ந்து எல்லா நாடகங்களையும் போட்டுக்கிட்டு இருப்பான். அதுல அந்த அப்துல்லா அவங்க அண்ணன்னு எல்லாரும் விருப்பப்பட்டு நடிப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வில்லன் பண்டிதர் கூட மனசு மாறி ஹீரோவோட அப்பா கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டு ஒண்ணு சேர்ந்துருவாரு. நம்ம ஹீரோவும் குடும்பத்தோட ரொம்பவே சந்தோஷமா இருப்பான். சின்ன வயசுல இருந்து இந்த குடும்பம் பரமபதத்துல பாம்பு எப்படி என்ன கீழே இறக்கி விடுதோ அதே மாதிரி எல்லா இடத்துலயும் என்ன கீழே இறக்கி விட்டுட்டே இருக்கு. இந்த குடும்பம் தான் ரொம்ப மோசம்னு அவன் நினைச்சிட்டா இருந்தான் இல்லையா, ஆனா இப்போ இந்த குடும்பம் பாம்பு கிடையாது, இந்த குடும்பம் தான் என்ன மேல தூக்கி விடுற ஏனின்றத அந்த பையன் புரிஞ்சுக்கிட்டானா. இந்த அழகான வார்த்தையோட இந்த படத்தை ரொம்ப அழகா முடிச்சிருப்பாங்க. படம் ரொம்ப சூப்பரா இருந்ததுல போற போக்குல அப்படியே ஒரு லைக்கை தட்டி விட்டு போயிருங்க. இதே போல இன்னும் ஒரு சூப்பரான படத்தோட மறுபடியும் பார்ப்போம். தேங்க்யூ.